Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு வழக்கப்பட்ட பையன் காதலிக்கிறாரு, திருமணம் பண்ணுறாரு, வீட்டை விட்டு தனியாக போய் தனி கொடுத்துட போகிறாங்க. தனி கொடுத்துட போனால் அதுக்கு பிறகு அவருடைய வருமானம் முழுவதுமே மனைவி சார்ந்து தான். முழுவதுமாக அவருடைய வரவு செலவு கணக்கு எல்லாமே தன்னுடைய மனைவி தான் பார்த்துக்கிறாங்க. அதில் தான் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இப்படியே லைஃப் போகுது 15 வருஷம். ஒரு 10 வருஷம் வரைக்கும் நல்லா போகுது. 10 வருஷத்துக்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருப்பது, ஆர்த்தி ஒரு மேலே சில டாமினேஷனா, அது பொசிஷனஸா, ஓவர் அக்கறையா அப்படிங்கிறதெல்லாம் அது அவங்க தரப்புல சொன்னால் தான் தெரியும். ஜெயம் ரவி தரப்புல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய அன்றாட பெர்சனல் சின்ன சின்ன செலவுகள் கூட நாங்கள் போய் கேட்க வேண்டியது இருக்குது, அது கணக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிற நடிகர். ஜெயம் ரவியை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு மேல் மிகப்பெரிய ஒரு அட்டாச்மெண்ட்டான ஒரு நபர். ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு இங்கே மரியாதை இல்லை, நமக்கு ஃப்ரீடம் கிடையாது, ஒரு அழுத்தம் ஏற்பட்டுருக்கு, வேணாங்கிற முடிவுக்கு வந்து வெளியில் போயிடுறாரு. வாழ போகிற வாழ்க்கையை எவ்வளோ நாள், கொஞ்ச நாள், அதுக்காக வந்து அவங்க குடும்பத்து மேலே அஃபெக்ஷனாக இருக்கார், குழந்தைங்க மேலே அஃபெக்ஷனாக இருக்காருங்கிறதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பிரச்சனை வந்த பிறகு தானே இப்போ மொத்தமாக அங்கே லாக் ஆகிடுச்சு. இப்போ அவருடைய பான் கார்டை வாங்க முடியல, ஆதார் கார்டை வாங்க முடியல, பாஸ்போர்ட்டை வாங்க முடியல. அதாவது நாளைக்கு ஷூட்டிங் போகிறோம், என்ன பண்ணுறது? இதை காட்டிலும் மேலே அவருடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் கூட அவங்க தான் வச்சுருக்காங்க. அதை ரெக்கவரி பண்ணுறது கூட பெரிய அளவில் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் மீட் வச்சிருக்கிறேன், அவர் படத்துக்கு சக்ஸஸ் மீட் வச்சிருக்காரு. அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு எல்லாரும் கூப்பிட்டு போய் பார்ட்டி கொடுத்துருக்காரு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு. அதுக்கு கூட ஒரு நாள் பில் பே பண்ண முடியலன்னு இருக்காரு. இந்த சம்பவத்தை பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் நினைக்கிறேன் ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பார், உன்ட காசு இருக்கா, காசு கொடுத்துருவியா நீ அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் இருந்திருக்காரு. இது ஆணாக இருக்க போய் இன்றைக்கி வந்து இதாக இருக்குது. இது ஒரு பெண்ணாக இருந்தால் இன்றைக்கி வந்து கத்தி குக்கரை போட்டு அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. இப்போ ரவி தரப்பில் இருக்கிற நியாயத்தை யாருமே ஆரம்பத்தில் பேசினா கூட இப்போ ஆர்த்தி விட்ட ஒரே லெட்டர் தான். அந்த ஒரு லெட்டர் வந்து ஒட்டுமொத்தமாக ஜெயம் ரவிக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. என்னை கேட்காம வந்து ஒரு டைவர்ஸ் கொடுத்துட்டாரு, நானும் குழந்தை தனியாக நிற்கிறோங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க போட்டோடனே இவர் மேலே இருக்க அத்தனை இமேஜ் போச்சு. இல்லை ஆர்த்திக்கு வர்றாங்கன்னா ஆர்த்தி அந்த விஸ்பு தான் அந்த கல்யாணத்துக்கு முக்கிய காரணமாக இருந்துக்கிறாங்க. ஆகாமினர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜுபேர் அவர்கள். வணக்கம். நாளுக்கு நாள் ஜெயம் ரவியினுடைய இஷ்யூ ஒரு மாதிரியாக ஒரு பூதாகரமான ஒரு சூழலை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு ஈசிஆரில் வந்து 2 உடைமைகள்லாம் இருக்குது, வாங்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கேஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன தான் நடக்குது அவருக்கு? சமீபத்தில் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு கொடுத்துருக்காரு. அதாவது என்னுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, என் துணிமணி எல்லாம் அங்கே தான் இருக்குது, அதை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அதை வந்து போலீஸ் தரப்புலேருந்து போய் கேட்டிருக்காங்க போல். அங்கே ஏதோ ஒரு வாக்குவாதமாக இருக்குது. அது தரப்பை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர், ஒரு 22 வருஷமாக ஹீரோவாக இருக்கிறாரு. எனக்கு ஆரம்பத்தில் காலத்தில் அவரை பற்றி தெரியும் ஓரளவுக்கு. அப்பாவினுடைய கையிலே வளர்ந்த, எந்த விதமான கெட்ட பழக்கமோ எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக இல்லை, ஒரு வீட்டில் வளர்ந்த ஒரு பையன். அப்படியே அந்த அப்பா வந்து ஒரு பையனை டைரக்டராகவும் ஒரு பையனை ஹீரோவாகவும் உருவாக்குறாரு. ராஜாவை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்க வச்சுட்டு வளர்த்து அவரை வந்து முதல்ல அவர் தெலுங்கு படம் பண்ணுறாங்க. தென்காசி பட்டினம்னு தமிழில் வந்துச்சு இல்லையா, அதை வந்து அனுமான் ஜங்ஷன் தெலுங்கில் பண்ணுறாங்க. அந்த படத்தை வந்து ராஜா வந்து தெலுங்கில் பண்ணுறாரு. தெலுங்கில் வெற்றி பெற்ற படம் ஜெயம், அதை தமிழில் பண்ணுறாங்க, ரீமேக் பண்ணுறாங்க. அப்பா ப்ரொடியூசர், அண்ணன் டைரக்டர், தம்பி ஹீரோ. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்த ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு 5-6 படம் வரைக்கும் வெளி கம்பெனிக்கு நடிக்கலை. அவங்க அப்பா அண்ணன் இந்த மாதிரியான கம்பெனி, அதுக்கப்புறம் தாஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வெளி கம்பெனிக்கு போகிறாப்புல. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு வழக்கப்பட்ட பையன் காதலிக்கிறாரு, திருமணம் பண்ணுறாரு, வீட்டை விட்டு தனியாக போய் தனி கொடுத்துட போகிறாங்க. தனி கொடுத்த போனால் அதுக்கு பிறகு அவருடைய வருமானம் முழுவதுமே மனைவி சார்ந்து தான். முழுவதுமாக அவருடைய வரவு செலவு கணக்கு எல்லாமே தன்னுடைய மனைவி தான் பார்த்துக்கிறாங்க. அதில் தான் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இப்படியே லைஃப் போகுது 15 வருஷம். ஒரு 10 வருஷம் வரைக்கும் நல்லா போகுது. 10 வருஷத்துக்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருப்பது, ஆர்த்தி ஒரு மேலே சில டாமினேஷனா, அது பொசிஷனஸா, ஓவர் அக்கறையா அப்படிங்கிறதெல்லாம் அது அவங்க தரப்புல சொன்னால் தான் தெரியும். ஜெயம் ரவி தரப்புல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய அன்றாட பெர்சனல் சின்ன சின்ன செலவுகள் கூட நாங்கள் போய் கேட்க வேண்டியது இருக்குது, அது கணக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிறார் நடிகர் ஜெயம் ரவியினுடைய அன்றாட ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா கூட எதுக்கு செலவு பண்ணுறீங்க? ஏன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான், எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட். நான் ஏதாவது கார்டை ஸ்வைப் பண்ணால் அங்கே மெசேஜ் போகும்,
எல்லாமே ப்ராப்பர்ட்டி ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், வாங்கின கோல்டு ஜாயின்ட் கோல்டு அவங்க பேரெல்லாம் வாங்கியிருக்கோம், ப்ராப்பர்ட்டி அவங்க பேரெல்லாம் வாங்கியிருக்கோம், ஒரு 6-5 கார் இருக்குது, அது 4 கார் அவங்க பேரில் தான் இருக்குது. இப்படி எல்லாமே அவங்கள சார்ந்து தான் இருக்குது. இவர் நடிக்க ஷூட்டிங் போக பணத்தை கொடுத்துற, மற்றபடி ஃபேமிலி. ஜெயம் ரவியை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு மேல் மிகப்பெரிய ஒரு அட்டாச்மெண்ட்டான ஒரு நபர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகிறப்போ மாமியாருடைய என்ட்ரி ஆகுது. அவங்க 3 படம் பண்ணுறாங்க, அந்த படம் சரியாக போகல. அதுக்கு ஜெயம் ரவி தரப்புலேருந்து கோவப்படுறாரு, இந்த மாதிரி சரியாக ப்ரொமோஷன் பண்ணல, அடுத்தடுத்த லாங்குவேஜில் நீங்கள் பண்ணலங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டு வர. அதனால் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு இங்கே மரியாதை இல்லை, நமக்கு ஃப்ரீடம் கிடையாது, ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. வேணாங்கிற முடிவுக்கு வந்து வெளியில் போயிடுறாரு. வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குறாரு. அப்புறம் அவருடைய கம்பெனி ஆஃபீஸில் தங்குறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனவனே ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு மன அமைதிக்காக கோவா போகிறார். கோவா போகிறப்ப இந்த கெனிஷா ஃப்ரான்சிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஜீவா வச்சிருந்த ஒரு லேபிள் ஆல்பம் வந்து இவங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அதில் இவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கு போல். அவங்க பேசிக்காக வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஹீலர் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா அவங்கள்ட்ட கோவா போகிறப்ப கோவாவில் அவங்க இருக்காங்க போல். அதனால் அவங்கள்ட்ட வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் அப்படின்றது இவர் அங்கே போயிருக்காரு போல். பேட்ட படத்தில் வர சிம்ரன் மாதிரி. ஆமாம், இதுக்கு ரிசம்பிளாக வர சொல்லுங்கள். இல்லை ஹீலர்னா நம்மளுங்க அந்த மாதிரி போயிருக்கிறாரு போல். போய் அப்போ கெனிஷாவிட்ட கேட்டது கெனிஷா சொல்லியிருக்காங்க, அங்கேயே நீங்கள் சென்னையில் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு இந்த அட்மாஸ்பியர் வேணாங்கிறதுக்காக தான் அங்கே வரன்றிருக்காரு. அதான் ஜெயம் ரவி தரப்பில் சமீபத்தில் சில பத்திரிகையாளர்களை யூடியூபர்ஸை கூப்பிட்டு ஜெயம் ரவி தரப்பில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஜெயம் ரவி சொன்ன தகவல். இனிமேல் ஆர்த்தி ஓப்பன் பண்ணால் தான் ஆர்த்தி என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். இப்போ ஓவராலாக இந்த செய்திகள் எல்லாமே வெளியில் வந்த செய்தி தான். இப்போ ஜெயம் ரவி ஆல்மோஸ்ட் அதை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ டார்ச்சர் இருக்குது. அதாவது வாழ போகிற வாழ்க்கை எவ்வளோ நாள், கொஞ்ச நாள், அதுக்காக வந்து அவங்க குடும்பத்து மேலே அஃபெக்ஷனாக இருக்கார், குழந்தைங்க மேலே அஃபெக்ஷனாக இருக்காருங்கிறதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இப்போ அங்கே போன பிறகு அதுக்கு பிறகு இவங்க அவர் மேலே சந்தேகப்பட்டாங்க, அதுன்ற விஷயங்கள் நிறையா போய்ட்டுருக்கு. இனிமேல் அவங்க தரப்பில் அதை பேசினா தான் உண்மை என்னங்கிறது தெரியும். இது ஜெயம் ரவி தரப்பில் சொல்லப்படுற செய்தி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டைவர்ஷன் அப்ளை கொடுத்தேன், அவங்க வந்து எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது தவறு அப்படிங்கிறார். நான் 4-5 முறை பேசியிருக்கிறோம் டைவர்ஸ்க்கு பற்றி. அதே நேரத்தில் என் பையன்ட்டு நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், மூத்த பையன்ட்டு, அப்பாவும் அம்மாவும் பிரிய போகிறோம்ப்பா, எங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு. அதை வந்து சொல்லிட்டேன், என் பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து அவன் பையன் சொல்லியிருக்கான், 2 பேரும் சேர்ந்துறது தான் எனக்கு நல்லதுன்னு சந்தோஷம் அப்படின்னு பையன் சொன்னான் அப்படிங்கிற தரப்பெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ 2வது பையனுடைய ஏதாவது பர்த்டேக்கு இவரே நான் வந்து ஐடிசியில் ரூம் ஹால் புக் பண்ணியிருந்தேன், இவங்க வரவே இல்லை. அதே மாதிரி நான் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தேன், அந்த நோட்டீஸை வந்து அவங்க சைன் பண்ணி வாங்கியிருக்காங்க, அக்னாலஜ்மெண்ட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. இப்படி எல்லாமே என்னுடைய தரப்பில் பண்ணியிருக்கேன், ஆனால் யார்ட்டுக்குமே சொல்லலை, பையனை பார்க்கலன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நான் அந்த ஜூன் மாதம் கடைசியில் நான் அந்த கோவா போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பையன் டெய்லி பார்த்து பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ஜெயம் ரவி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போ ஆர்த்தி தரப்புலேருந்து அடுத்து பேசினா தான் தெரியும். இப்போ அவர் தான் வந்து டைவர்ஸ் ஆகிட்டார், ஒரு பிரச்சனையாயிருச்சு, அவருடைய உடைமைகளை கேட்குறாரு, ஆதார் கார்டை கேட்குறாரு, பேன் கார்டை கேட்குறாரு, டாக்குமெண்ட்டை கேட்குறாரு. டாக்குமெண்ட் கொடுக்கல, அவருடைய அடிப்படை விஷயங்கள் துணிமணி மற்ற விஷயங்கள்லாம் கேட்குறாரு, அதை கூட கொடுக்காம இவங்க தரார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஓவரான ஒரு கோபத்தில் இருக்கார் போல் ஜெயம் ரவி. இது என்னென்னா, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காலம் தான் உங்களுக்கு முடிவு சொல்லும். ஒன்றும் கரையை எத்தனை கரையில் கரைஞ்சி போயிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணால் 2 பேரும் மாறி மாறி செய்கிறாங்க. இப்போ ஜெயம் ரவி தரப்புலேருந்து முதல்ல ஆரம்பத்தில் ஒரு செய்திகளாக போயிட்டுருக்கப்ப அது ஜெயம் ரவி தரப்புலேருந்து செய்தி சொல்லப்பட்ட செய்திகள். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்த்தியுடைய மொபைலுக்கு வந்து ஒரு செலானை வந்து லீக் பண்ணுறாங்க. இவங்க தான் ஆல்மோஸ்ட் எல்லா சேனலும் கொடுத்தது, முக்கியமான மேகசின்ஸ்லாம் கொடுத்தது. இவங்கன்னா ஜெயம் ரவி டீம் தானே? இல்லை இவங்க ஆர்த்தி தரப்பில் இருந்து ஜெயம் ரவி இந்த மாதிரியான ஒரு கேரக்டரு, இந்த மாதிரியான ஒரு பெண்ணோட இருக்கிறாரு அங்கே கோவாவில், பார்த்தீங்களா என்னோட இதுக்கு வந்திருக்குன்னு அவங்க தரப்பில் வந்து அந்த செய்திகளை கசி விட்டுருக்காங்க. அப்போ ஜெயம் ரவி தரப்பு மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்காக ஜெயம் ரவி என்ன பண்ணுறாருன்னா, அவர் தரப்பு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் தரப்புலேருந்து சொல்கிறார். இதெல்லாம் மாறி மாறி நடக்குது 2 பக்கம். இது இப்படியே போச்சுன்னா பிரச்சனை முடியாது. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன சொல்கிறோம்னா, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை போட்டாங்கனாலே அவர் ஒரு முடிவுக்கு வரலாம், இவங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் முட்டல் மோதல்கள் போய்கிட்டே இருக்குது. உண்மைதான். ஆனால் ஜெயம் ரவி மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் என் சட்டையை எடுத்து கொடுங்க, என் பேண்ட் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறதோ, இல்லை எனக்கு டீ குடிக்க கூட காசு இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்புற மாதிரி சார் இருக்குது. நம்புற மாதிரி தானே இருக்குது, எல்லாமே அவருடைய கண்ட்ரோல். ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் மீட் வச்சுருக்கிறேன், அவர் படத்துக்கு சக்ஸஸ் மீட் வச்சுருக்காரு. அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு எல்லாரும் கூட்டு போய் பார்ட்டி கொடுத்துருக்காரு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு. அதுக்கு கூட ஒரு நாள் பில் பே பண்ண முடியலன்னு இருக்காரு. இந்த சம்பவத்தை பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் நினைக்கிறேன் ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பார், உன்ட்ட காசு இருக்கா, காசு கொடுத்துருவியா நீ அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் இருந்திருக்காரு முழுவதுமாக. அது வந்து என்னென்னா, மனைவி மேல் வச்சுருக்க நம்பிக்கை, அன்பு, இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் நடிச்சுட்டு வந்து காசை கொடுத்து எல்லாத்தையும் நீ பார்த்துக்க,
எனக்கு தேவைன்னா கொடுன்னு பல குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் அப்படி தான் கணவன்மார்கள் இருக்காங்க. சினிமா கிடையாது, சாதாரண குடும்பங்கள்லேயே நாளைக்கு வெளியே போகிறேன் எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு 500 கொடுன்னு கேட்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அது வந்து ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், நட்பு, அன்பு, ஒரு பரஸ்பர ஒரு இது விஷயம். அது இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ தான் இருக்கும். இப்போ இவங்களே ஒன்றா இருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. இவர் தேவைப்படுறத அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறப்ப இவர் வாங்கியிருந்தாருன்னா பிரச்சனை வரப்பில்லை வந்திருக்காதுல்ல. இப்போ அந்த பிரச்சனை வந்த பிறகு தானே இப்போ மொத்தமாக அங்கே லாக் ஆகிடுச்சு. இப்போ அவருடைய பான் கார்டை வாங்க முடியல, ஆதார் கார்டை வாங்க முடியல, பாஸ்போர்ட்டை வாங்க முடியல. அதாவது நாளைக்கு ஷூட்டிங் போகிறோம் என்ன பண்ணுறது? இதை காட்டிலும் மேலே அவருடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் கூட அவங்க தான் வச்சுருக்காங்க. அதை ரெக்கவரி பண்ணுறது கூட பெரிய அளவில் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். இப்போ இந்த மாதிரியான செய்திகள்லாம் இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஓப்பன் அப் பண்ணால் தான் அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். உண்மைதான். குறிப்பாக வந்துட்டு சார், இப்போ நடிகர்கள் இப்போ ஜெயம் ரவியோட விஷயத்துலேயே அவரை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது வாய் மூடிட்டு இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஜென்டில்மேனாக பர்ஃபெக்டாக தெரியுது. பேச ஆரம்பித்த உடனே, அதாவது குறிப்பாக அவருடைய விஷயங்களுக்கு அவர் தீர்வுகள் காண பயணிக்கும் போது ஏன் இவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்குங்கிற மாதிரியே நமக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு 6 மாதம் 8 மாதமாக நிறைய விவாகரத்துகளை நம்ம பார்த்துட்டோம். எல்லா நடிகர்களும் நடிகைகளும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப மெச்சூர்டாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சலசலப்பாக ஜெயம் ரவி கொண்டுட்டு போயிட்டாரோங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வருது. இல்லை ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. அவர் குழந்தைகள் மேலே மிகப்பெரிய அஃபெக்ஷன் உள்ள நபர். நமக்கு இப்படி ஒரு நடந்துருச்சு. எப்பவுமே எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், பிரச்சனை தனக்கு வந்து நான் உழண்டுருவோம். பெரிய ஒரு சம்பவம்லாம் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் வந்து பெரிய ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணுறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் தான் போய் நின்னேன். அவர் ஊர் பஞ்சாயத்துலாம் கூட்டு போவானுங்க, கூட்டு போவானுங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஆள் நட்டிக்கிட்டாப்புல. பட் நாங்கள் தான் போய் நின்று அதை பார்த்து இது பண்ணி விட்டோம். அப்படிங்கும் போது என்னென்னா, பிரச்சனைகள் வந்து தனக்கு வர்றப்போ அந்த இடத்துல யாருமே உழண்டுருவாங்க. ஒரு மாதிரி ஸ்டெடியாக வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்படிங்கும் போது நம்ம ரொம்ப நேசித்த நம்ம குழந்தை நம்ம விட்டு போயிடும், இந்த லைஃப் நம்மளை விட்டு போகணும், நம்ம மனைவி வந்து நம்மளை எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அந்த உடஞ்சி போகிற விஷயம் இருக்குல்ல, அது ஏதாவது வேறு பக்கம் போய் டைவர்ட் ஆயிரும் மைண்டு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் அதவே திருப்பி பேசுவோம், திருப்பி பேசுவோம், பார்க்குற ஆட்கள் அதை பற்றியே சொல்லுவோம். அந்த ஒரு பக்கம் இந்த குழந்தையை மறக்க முடியாது, அந்த வாழ்ந்த 10-15 வருஷம் இந்த வாழ்க்கையை மறக்க முடியாது, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியாது. எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை அவரே சொல்கிறார். எனக்கு இந்த மாதிரியான மன அழுத்தத்துக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன்றார் அவர் தரப்பில். அது இனி அவங்க சொன்னால் தான் அந்த தரப்பில் நியாயம் தெரியும். அப்படி அந்த பெண்ணை பற்றி கேட்கும்போது கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வருங்காலத்தில் நானும் அந்த பெண்ணும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் வைக்க போகிறோன்னு ஆல்மோஸ்ட் ஒரு நித்யானந்தா ரேஞ்சுக்கு பேசுகிறாருல. அது வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப மன உலட்டல் இருக்கிறாருன்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு. ஹீலிங் சென்டர் வச்சா நித்யானந்தா வைக்கணுமா? எத்தனை பேர் நல்லா ஹீலிங் சென்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீலிங்னா என்னது? ஹீலிங்னா வந்து சரிப்படுத்தக்கூடியது, ஆஸ்வாசப்படுத்துவது. அதான். அதுக்கு வந்து நீங்கள் எதுக்கு நித்யானந்தா இருக்கிறீங்க? அவர் இங்கே ஒரு நாட்டில் இருக்கார், அவர் பண்ணிட்டுருக்காரு. அது ஹீலிங் சென்டர்னா மனிதனுடைய குணப்படுத்தக்கூடிய, ஹீல் பண்ணக்கூடிய வேலை செய்கிறது. ஒரு சித்த ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கலாம், இல்லை வந்து சைக்காட்ரிக் அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கின சைக்காட்ரிக்கு இப்போ இதாக இருக்காங்க, அது மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி கூட எதாவது பண்ணலாம் இல்லையா? எதுக்கு இங்கேயோ கொண்டு ஜாயின் பண்ணி விட்டீங்களா கடைசியில் வர போய்? இல்லை சும்மா ஒரு உதாரணம். ஏன்னா இப்போ அந்த காவி ட்ரெஸ்ட்டில் தான் வந்தார், கோட்டிலெலாம் போட்டுக்கிட்டு, அதனால தான் கேட்டேன். இல்லை சார், இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு மனிதனுக்கு சிக்கல்னா ஆன்மீக ரீதியாக போவாங்க இல்லையா? அதனால தான் நான் கேட்டேன் நித்யானந்தா மேட்ரு. அவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலராக தான் இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து தான். சைக்காட்ரிக்காக இருந்தாலும் பேசிக்காக வந்து அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி சேர்ந்து தான் ஏதோ ஒரு அவங்க ஒரு புதுசாக மெத்தட் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். அதை ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியோ இல்லை சென்டர் மாதிரியோ ஒன்று பண்ண போகிறாங்க போல். அது 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தான் தெரியும், தான் தெரியும் அறுவடை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. இப்போ பொதுவாக வந்துட்டு இப்போ ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க, நாமளும் அப்படி தான் புரிஞ்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நடிகர் அவருடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் ஒரு விஷயம் நடக்குது. இதே அப்படியே ரிவர்ஸில் பார்ப்போமே, இதே ஒரு நடிகைக்கு நடக்குதுன்னு வைங்களேன். அந்த கணவர் காலம் ஃபுல்லாக கூட மட்டும்தான் இருந்திருக்கிறாரு, ஆனால் அவர் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் எல்லாம் வச்சுருந்து எல்லாத்தையும் வைக்கிறாரு அப்படின்னா இந்த சமூகம் எப்படி பார்க்குறது? கொதிச்சு எழுந்திருப்பாங்க. இது ஆணாக இருக்க போய் இன்றைக்கி வந்து இதாக இருக்குது. இது ஒரு பெண்ணாக இருந்தால் இன்றைக்கி வந்து கத்தி குக்கரை போட்டு அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. இப்போ ரவி தரப்பில் இருக்கிற நியாயத்தை யாருமே ஆரம்பத்தில் பேசினா கூட இப்போ ஆர்த்தி விட்ட ஒரே லெட்டர் தான். அந்த ஒரு லெட்டர் வந்து ஒட்டுமொத்தமாக ஜெயம் ரவிக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. என்னை கேட்காம வந்து ஒரு டைவர்ஸ் கொடுத்துட்டாரு, நானும் குழந்தையும் தனியாக நிற்கிறோங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க போட்டோடனே இவர் மேலே இருக்க அத்தனை இமேஜ் போச்சு. சரி, ஒரு சட்ட பேண்ட்டே இல்லாமல் நிற்கிறாரு சார், அதை வந்துட்டு ஒரு பதிவு பண்ணுறாருல, அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கணும்ல. ஒரு ஆணுக்காக யாருமே நிற்கவே மாட்டாங்களே. ஆணுக்கு அதான் சொல்கிறது, சமூகம் அப்படித்தானே பார்க்கும். அங்கே குழந்தை இருக்குல்ல, அதை பார்க்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய சென்டிமெண்ட். அந்த குழந்தையோடு நான் வந்து நிற்கிறேன், எனக்கு அடுத்து எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் வர்றப்ப ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் ஒரு அனுதாபம் வந்துடும்ல. ஒரு பாரியாக ஒரு ஒய்ஃப் வந்து குழந்தையோடு நிற்கிறாங்க, இவன் தான் வந்து வெளியில் சுற்றுறான் போல் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும்ல.
ஆனால் இண்டஸ்ட்ரியில இருந்து கூட ஜெயம் ரவிக்காக யாருமே குரல் கொடுக்கறதோ இல்லை அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக யாருமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இல்லை பர்சனல் விஷயத்தில் யார் போய் தலையிடுவா? ஆனால் இதே வந்துட்டு ஆர்த்தி தரப்பில் பார்க்கும்போது வந்துட்டு இப்போ குஷ்பு கூட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி லைக் மனைவியை விட்டுட்டு போகிறவங்களாம் ஒரு நல்ல ஆம்பளே கிடையாதுன்ற மாதிரி யாருக்கோ போட்டிருந்தாங்கன்ற மாதிரி இருந்தால் கூட நமக்கு அது புரியுது அது யாரை நோக்கி பயணிக்குதுன்னு. ஆர்த்திக்கு வராங்கல்ல நிறைய பேர், ஒரு ஜெயம் ரவிக்கு ஏன் வரமாட்டாங்க? இல்லை ஆர்த்திக்கு வர்றாங்கன்னா ஆர்த்தி அந்த குஷ்பு தான் அந்த கல்யாணத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்து பண்ணி வச்ச கல்யாணத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்ற ஒரு கோவம். ரெண்டாவது அவங்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே அந்த கல்யாணத்துக்கு முக்கியமான ஆட்களாக இருந்திருக்காங்க. அதனால அவங்க அதை பற்றி பேசியிருக்காங்க. ரவி தரப்பில் இருந்துன்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபோனில் பேசியிருப்பாங்க, ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, தைரியம் மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பெர்சனலாக சொல்லியிருப்பாங்க. அது அவங்க பெர்சனல் விஷயம் இல்லை. ரவிக்கு சினிமாவில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நின்றுருப்பாங்க. பெர்சனல் லைஃப்பை பற்றி யாருக்கு கருத்து சொல்ல முடியும்? ரொம்ப நன்றி சொன்னேன். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.